இஸ்லாமியர்கள் யோசிக்கணுமா வேணாமா? முஸ்லீம் லீக் என்ற இந்த பிரிவினைவாத ஒரு கட்சி, அவர்கள் வருகிறார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? முஸ்லீமுக்கு ஓட்டு போடு. அந்த கட்சியில ஒரு இந்து இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த கட்சியில ஒரு கிறிஸ்துவன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த கட்சியில ஒரு சீக்கியம் பௌத்தம் இருக்க முடியாம இருக்க முடியாது. அது என்னது? முஸ்லீம் லீக். ஆனா திமுக சொல்லும், அது மத நல்லிணக்க கட்சி. ஐயோ கேட்பது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி பாருங்க, ஒரு இஸ்லாமியன் தொப்பி அணிந்து தாடி வைத்து நான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று நபிகள் நாயகம் சொன்னதை நானும் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கின்றேன். இது மத நல்லிணக்கமா? அல்லது திமுகவுடைய தயவில் எலும்பு துண்டுகளை பொறுக்கி திங்கக்கூடிய இந்த ஜவாஹிருல்லா, தமீமுன் அன்சாரி, ஆளூர் ஷானவாஸ், நவாஸ் கனி போன்ற அயோக்கியர்கள் இவர்கள் பேசுவது மத நல்லிணக்கமா? நான் கேட்கிறேன். அப்ப அங்கே முஸ்லீம் லீக் அவர்களுக்கு ரொம்ப புனிதமானதான். அது மதவாத கட்சி இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் யாரு வேணா சேரலாம். நாங்க ஒருத்தர் மட்டும் கேட்க மாட்டோம். இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கொள்கையை சொன்ன யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த மண்ணில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் மரியாதையை தவிர, கடவுள் நம்பிக்கைய ஸ்ரீராமபிரானை செருப்பால் அடிச்சதை பெருமையா பேசுறோம். இன்னொரு வாட்டி பேசினா அவனையும் சேர்த்து செருப்பால் அடிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை மிக்க கூட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப மதவாதத்தை பேசுவதற்கு திமுகவுக்கு யோக்கியதை இருக்கா, அருகதை இருக்கா? நான் கேட்கிறேன். இப்ப முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடிய முஸ்லிம் லீக்னு ஒரு கட்சி வந்துச்சு. அவன் போய் திமுக சரணடைஞ்சான். அவன் 4 எம்எல்ஏவுக்கும் ஒரு எம்பிக்கும் நாயா காலை நக்கிக்கிட்டு இருந்தான். அப்ப இந்த முஸ்லிம் லீக்ல போய் அவன் மட்டுமே அனுபவிச்சானா? உடனே இந்த ஜவாஹிர்ல பார்த்தார். தமுமுக ஒரு அமைப்பு, அது ஒரு அடிப்படைவாத பிரிவினைவாதத்தை பேசுகிற அமைப்பு. அதை பேசிக்கிட்டு இருந்தா பத்தாது, அதிகாரத்தை சுவைக்கணும். அப்ப என்ன பண்றது? மறுபடி முஸ்லிம்களே கிளர்ந்தெழுங்கள், திமுக நமக்கு எதிராக இருக்கிறது, இந்த முஸ்லிம் லீக் திமுகவுக்கு அடிமை கட்சியாக மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு இதே ஜவாஹிருல்லா, இதே அப்துல் சமது போன்ற இந்த அயோக்கியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம மனித மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிப்போம், நமக்கென்று ஒரு புது சின்னத்தை வைப்போம், நம்ம சின்னத்துல போட்டிட்டு சட்டமன்றத்தில் போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாமிய மக்கள் சிந்திக்காத மக்களாச்சு. அப்படின்னா ஐயோ மோடி வராரா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. வீரமிக்க ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஒரு பெரும் சமூகத்தை பயமுறுத்தி அதுல ஒரு சில இளைஞர்களை உருவாக்கி எவெல்லாம் இந்துத்துவாவை பேசுகிறானோ, எவெல்லாம் சனாதானத்தை பேசுகிறானோ, எங்களை போன்று யாரெல்லாம் தேசபக்தர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவனெல்லாம் இப்படி கொள்றது, இதான் உங்களுக்கு பிளான். அப்படிப்பட்டவர்களாக ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ஜவாஹிருல்லா அப்படி பேசுனதுமே உடனே திமுகவை எதிர்த்து போராடி சிறைக்கு போனா ஏராளமான இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? 2 எலும்பு துண்டு ஐயா ஸ்டாலின் அப்படி போடுறாரு. 2 எலும்பு துண்டு இந்த எம்எல்ஏ சீட். உடனே இவன் மனித மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சான்ல. எதுக்கு? முஸ்லீம் லீக் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறது. மனித மக்கள் கட்சி என்பது சுதந்திரமாக சட்டமன்றத்தில் நாம் பேசுவதற்கு, இஸ்லாமியர்களின் குரலாக இருப்பதற்கு என்று எந்த ஜவாஹிருல்லா சொன்னாரோ இவரு அந்த கட்சியிலிருந்து நீங்கிவிட்டு நான் திமுகவின் உறுப்பினராக சேர்கிறேன் என்று மானம் கெட்டு போய் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று நீ ஜெயிக்கிறன்னா மானம் கெட்டவர்களா? என் சமூகத்தை வழக்குகளிலும் சிறைக்கும் அனுப்பிய ஐயாக்கியர்கள் பின்னால் எப்படி இஸ்லாமியர்கள் நிற்க முடியும்? இதை வேறொரு பிராயம் கேட்டா பார்த்தீர்களா பதட்டப்படும் மாதிரி பேசுறாரு. இவர் பேசினா இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாரு. ஏண்டா, என்னை விட இஸ்லாமியர்களை ஆதரிக்கிற முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை நீங்க காட்டு பார்ப்போம், நீங்க காட்டு பார்ப்போம். எனக்கு நான் சவால் விடுறேன். இஸ்லாமிய தலைவன் எவெல்லாம் சொல்றானவா ஒன்று பேசுவோமா? எவ்வளவு பெரிய மோசடிக்காரர்கள், எல்லாரும் ஏமாத்துறான். ஆனா இந்த சமூகம் நம்புது. நான் அதான் சொல்றேன், ஒரே ஒரு முறை நீ பாரதிய ஜனதா கட்சியை நம்பிப்பார். ஒரு வாட்டி, ஒரே வாட்டி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறீர்களோ நீ முடிவு பண்ணு. ஒரு முறை அந்த தொகுதியில நிற்கிற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு நான் வாக்களிப்பேன் நினைச்சு நீ தற்கொலை பண்ற மாதிரி கூட நினைச்சிட்டு ஓட்டு பாட்டு பாடுறான். ஒரே ஒரு வாட்டி இஸ்லாமியர்கள் நீ கணிசமா இருக்கிற பகுதியில தாமரைக்கு ஓட்டு போட்டு பாரு. நாளைக்கு உன் பகுதி மட்டும் முன்னேறாது, உன் பிள்ளை முன்னேறும், உன் பிள்ளை படிக்கும். நீ அரபு நாட்டில் போய் ஆடு மாடு மேய்க்க தேவையில்லை. இங்க சொந்த தொழிலை முத்ரா வங்கி கடன் மூலமாக, சிறுபான்மை மக்களின் நலத்திட்டங்களின் மூலமாக நீயும் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம். அப்போ உனக்கு உண்மையாகவே தெரியும் எதிரி யார் என்று.
அப்பதான் உன்னை திமுக எப்படி வஞ்சிப்பான், உன்னை எவ்வளவெல்லாம் எதிர்த்து பேசுமா, எவ்வளவெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை, இஸ்லாமிய ஆன்மீக நம்பிக்கை அவதூறாக பேசுவான் என்று அப்பதான் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும். ஒரே ஒரு முறை நீ யோசிச்சுப்பார். திருக்குரான் கூட அதைத்தான் சொல்லுகிறது. அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா. உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார்? இந்த பக்கம் என்ன சொல்லுது, இந்த பக்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். ரெண்டு பக்கம் கேட்டுட்டு முடிவு பண்ணணும். அவன் தான் சரியான முஸ்லீம். நான் கூட பிஜேபி கடந்த காலத்துல திட்டியிருக்கேன், நான் கூட RSS திட்டினேன். ஏன்னா ஒரு தரப்புலயே கேட்டேன், பிறகு இன்னொரு தரப்பு இந்த பிஜேபி காரன் என்னதான் சொல்றான், இந்த RSS காரன் என்னதான் சொல்றான் என்று காது கொடுத்து கேட்டதுனால இன்றைக்கு நான் ஒரு தேசபக்தனாக இந்த தேசத்திற்காக என் உயிரை விட என் தேசம் முக்கியம் குரல் எழுப்பிட்டு இருக்கேன். ஏன் இது எல்லா இஸ்லாமியர்களும் சிந்திக்க முடியாதா? நான் இஸ்லாமியர்கள் மூளையில என்ன பூட்டு போட்டிருக்கா? கிடையாது. நீ கேளு, நான் பேசுறதை கேளு, நாங்கள் சொல்றதை கேளு, அதுல ஏதாவது பொய் இருக்கான்னு கேளு. அப்படி பொய் இருக்கு நீ நினைச்சல, உன்னை யாரெல்லாம் நீ தலைவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவனை கூட்டிட்டு வா, பேச தயார், கருத்தியலாக விவாதிக்க தயார். நான் கருத்தியலா பேச கூப்பிட்டா நீ கத்தி எடுத்துட்டு வந்தா நான் என்ன பண்றது? யோசிச்சு பாரு.